ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்து இந்த புதிய வாரத்துக்குள்ள தேவன் நம்முடைய கிருபையை தேவன் நம்மளை கூட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தவர். இந்த வாரம் முழுவதும் அவர் பாதுகாத்து சுகன் பலன் ஆரோக்கியத்தை ஜீவனை கர்த்தர் கொடுத்து நம்மளை வழி நடத்தப் போகிறார். ஆமென். இந்த நாளில் கூட ஈஸ்டர் சர்வீஸ்ல உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்ல போறோம். அப்பா நம்மளோடு கூட கர்த்தர் பேச போறாரு. அவருடைய வார்த்தையானது இன்னைக்கு நம்ம மத்தியில் கிரியை செய்யும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம இந்த நாளை நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசுங்க, நீங்க என்னோடு இடைப்படுங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நடப்பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரை இந்த காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையில வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அபரிவிதமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்த போறதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாள் கேட்கிற வார்த்தையானது ஒவ்வொரு பேத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் நீங்க தரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க, எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக. உங்க கிருபைகளை ஒப்படைக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதல் நாளில் உங்களை சந்திப்பதை நான் மிகுந்த சந்தோஷப்படுறேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக நீங்க ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இப்போது நம்ம வேத வசனத்தினராக நம்ம கடந்து போக போறோம். ஆண்டவரை பார்த்துக்கலங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட நீங்க பேசுங்க, எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நீங்க கேளுங்க. உங்களோடு கூட பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த வார்த்தைகளை இன்றைக்கு உங்களோட வாயில கர்த்தர் வச்சு, உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் வச்சு, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்யும். ஆமென். நம்ம எல்லாரும் இந்த நாளில் வேத வசனத்தினரை கடந்து செல்வோம். தேவனாய கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும் நம்ம வாசிக்கலாம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த வசனத்துல நம்ம அருமையா நம்ம வாசிக்கிறோம். இதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை. இன்றைக்கும் இந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, தேவதூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, பயப்படாதீர்கள். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒருவர் பயத்தோடு இருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் கலக்கத்தோடு இருந்தீங்கன்னா, எப்படி அந்த ஸ்திரீகளை பார்த்து தூதன் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதீர்கள். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உயிர்த்தெழுதலின் நாள்ல இயேசு என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சியை கதை தரப்பார். இயேசு என்னோட வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை தேவன் செய்ய போறார். இயேசு என்னோட வாழ்க்கையில நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் மிக பெரிதான காரியங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இதுல சொல்லப்பட்டிருக்கிற அருமையான வார்த்தை, மகதலேனா மரியாளும் சில ஸ்திரீகளும் எங்க போறாங்க அப்படின்னா, இயேசுனுடைய கல்லறைக்கு அவங்க போறாங்க. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் ஆச்சு. இந்த 3வது நாள்ல அவங்க என்ன செய்றாங்க, கல்லறை இடத்துக்கு போறாங்க. அந்த கல்லறை இடத்துக்கு போகும்பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் அந்த கல்லறை மூடப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில இப்ப இவங்க போய் பார்க்கும்பொழுது கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. அப்ப நீங்க பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவதூதன் அந்த கல்லு புரட்டப்பட்டிருந்த அந்த கல்லின் மேல உட்கார்ந்து அவன் என்ன செய்யறாரு என்று சொன்னா, ஸ்திரீகளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸ்திரீகளும் அந்த தேவதூதனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த தேவதூதனை பார்க்கும்போது வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய் அந்த கல்லின் மேல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அப்பதான் இந்த வார்த்தை சொல்றாங்க, ஸ்திரீகளே பயப்படாதீர்கள். ஏன்னு சொன்னா, நீங்க மரித்த இயேசுவை நீங்க தேடுறீங்க, ஆனா அவர் இங்க இல்ல, அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை ஸ்திரீயின் இடத்துல சொல்லப்பட்டது போல, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை நான் சொல்றேன், இயேசு உங்களோட வாழ்க்கையில அவர் உயிர் தெழுந்து விட்டார். இயேசு உங்களோட குடும்பத்துல அவர் உயிர் தெழுந்து விட்டார். உங்களுடைய எதிர்காலத்துல உங்களுடைய சகல விதமான காரியங்களை நீங்க நம்பணும். என்னுடைய வாழ்க்கையில அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஏன்னா மரித்தவர்கள் யாரும் உயிரோடு கூட வந்ததா சரித்திரமே கிடையாது. நீங்க ஹிஸ்டரி எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. உலகத்தினுடைய சகல காரியங்கள் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் யாருனாலையும் உயிர் தெழுந்ததாக சரித்திரமே கிடையாது.
பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எலியாவை சொல்லலாம். எலியா பரலோகத்துக்கு உயிரோடு கூட எழுந்து போகப்பட்டான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மோசே அவன் மரித்து தேவனை அடக்கம் பண்ணப்பட்டான். இவங்க 2 பேர்த்த நம்ம சொல்ல முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவோடு கூட சம்பாஷிக்கும்படியாக ஒளிவு மரத்துக்கு அவர் போன பொழுது நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? அங்க இயேசுவோடு கூட அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, அவர் மறுரூபமாகப்பட்ட பொழுது நடந்த ஒரு காரியம். எலியாவும் மோசையும் இயேசுவோடு கூட பேச ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக சாவங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் மரித்து இப்ப நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் பரலோகத்துல அவர் வீட்டில் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு கூட இருந்து வந்தார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில அவர் உயிரோடு கூட இருக்கிறார், என் வாழ்க்கையில அவர் உயிரோடு ஜீவித்து கொண்டு இருக்கிறார்? இதுவரைக்கும் நான் இருந்த காரியத்தை பார்க்கிறோம். இயேசு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சகல காரியங்கள்ல அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அந்த ஸ்திரீகள் அந்த தேவதூதனை பார்த்த உடனே எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த உள்ள போய் பார்க்கும் பொழுது இயேசுவை வைத்த இடத்தை காணோம், இயேசுவையே காணோம். என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாருக்கும் ஒரு பதற்றமான சூழ்நிலை. அங்க இருக்கிற மகதலேனா மரியாளும் அங்க இருக்கிற ஸ்திரீகளும் என்ன செய்வாங்க? ஓட்டமாய் ஓடி, அதாவது பேதுருவும் மற்ற சீசர்களுக்கும் அறிவிச்சாங்க. என்ன அறிவிச்சாங்க? இயேசு இல்லப்பா, அவர் சொன்னபடியே உயிர் தெரிந்துட்டார் அப்படின்னு சொல்லி இப்ப பேதுரு என்ன செய்யறாரு? நேரா அந்த கல்லணையத்திற்கு இப்ப வருகிறார். இப்ப வந்து என்ன பண்றாரு அப்படிங்கறத சொல்லி இதை நம்ம வாசிக்கலாம். எடுத்து வாசிப்போம். லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பேதுரு கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவத்தை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? பேதுரு ஓடி போய் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான் அப்படின்னா, கல்லறை திறந்திருக்கிறத அவன் பார்த்த உடனே உள்ள போன உடனே அந்த திரைச்சி இலைகளை அவன் கையில எடுத்து அவன் தடவை பார்க்கல. இந்த இடத்துல தான் இயேசுவை வச்சோம், இந்த இடத்துல தான் இயேசுவை நம்ம அடக்கம் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல இயேசு இப்ப காணோம். இயேசு இப்ப எங்க போனான்னு தெரியல. ஏன் அப்படின்னா நடக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இதுலதான் ஒரு காரியமே இருக்கு, இதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இடத்துலதான் இயேசு உயிரோடு கூட எழுந்து வந்தார் என்று சொல்லி அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இயேசு எனக்கு சொன்னார்ல, கடைசி நாட்கள்ல நான் 3 நாளைக்குள்ள நான் உயிரோடு வருவேன். நான் இது வரைக்கும் மருத்துவனா நீங்க பார்க்க போறீங்க. முதலா கர்த்தர் இப்ப உயிரோடு கூட வர போறாங்க. ஆமே. பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது யாருமே உயிரோடு வரல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு மாத்திரமே மரித்ததுல இருந்து உயிரோடு கூட அவர் எழும்பி வந்தார். ஆமே. இதுலதான் ஒரு காரியமே இருக்கு. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில உயிரோடு கூட இருந்து வந்துட்டார்னா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை கர்த்தர் அதிசயமாய் கர்த்தர் மாற பண்ணுவார். ஆமே. இயேசு உயிரோடு கூட எழுந்து வந்ததை பேதுரு பார்த்து ஆச்சரியப்பட்டு போனானா. அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள், ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள், ஆண்டவர் செய்கிற மிக பெரிதான காரியங்கள் நீங்களே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, நீங்களே பிரமிப்பு உண்டாகிற அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை கர்த்தர் செய்யப்படுறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த நாள் ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? இன்னைக்கு நீங்க சொல்லணும், என் வாழ்க்கையில உயிரோடு கூட அவர் வந்திருக்கிற தேவனா இருக்கிறார். இனி மரித்த தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிற தேவன். நீங்க பாத்தீங்கன்னா 41 நாள் 21 நாள் நம்ம இதுவரைக்கும் துக்கத்தோடு அனுசரித்து ஒருவேளை வந்திருக்கலாம். நிறைய சபைகள்ல நிறைய இடத்துல பாரம்பரியமா இயேசு இறந்துட்டாரு, இயேசு எனக்காக மரிச்சிட்டாருன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா நீங்க உண்மையாலுமே நம்புகிற ஒரு காரியமா இருந்தா, இயேசு எனக்காக மரிச்சு எனக்காக மீண்டும் உயிரோடு கூட வந்துட்டாருங்கிற அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமே. நீங்க நம்புங்க, ஆண்டவர் அவர் செத்தவர் அல்ல, உயிரோடு கூட வந்தவர். ஆமே.
அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அதை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம தியானித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இன்றைக்கி அந்த வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டவரை பார்க்குறீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு கூட நீங்கள் பேசுங்க, என்னோடு கூட இந்த வேலையில் நீங்கள் இடைப்படுங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குரியதான சகல காரியங்களையும் சகல அற்புதங்களையும் அவர் செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இதுல வாசிக்கிற மிக முக்கியமான வசனம் என்னன்னா, ஆதலால் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிற நம்மளை அவர் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இது சொல்லப்பட்டிருக்கிற காரணம்னா, புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிற உங்களை என்னையும் கிறிஸ்துவனுடைய பலி நிமித்தமாக, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் நிமித்தமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை உங்களுக்கும் எனக்கும் அவர் தரித்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா எங்க வரும் தெரியுமா? ஆவிக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எனக்குள் வந்திருக்கிறது. எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள ஆண்டவர் ஜீவித்து கொண்டு இருக்கிறாருங்கிற எந்த நம்பிக்கையில நீங்க இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையினால நீங்க மரணத்தின் சாயல இணைக்கப்பட்டவர்களால் அல்ல, உயிர்த்தெழுதலின் சாயல்ல நீங்க இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை உயிர் பெற செய்து விட்டார், என் குடும்பத்தை உயிர் பெற செய்து வைத்து இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கலாம். ஆமென். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆண்டவர் உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. அல்லது இந்த ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களை இணைக்கப்பட்டு கர்த்தர் வச்சிருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுக்குள்ள நீங்க வந்திருக்கிற அப்படின்னால எதுவுமே உங்களை சேதப்படுத்தவே முடியாது. நீங்களா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் நம்மளுக்காக வைத்து இருக்கிறார். ஆமென். அதை நம்ம விசுவாசிக்க 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 நமக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தே தீருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நம்புங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், அதுல சொல்லுது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். ஆரம்பிக்கப்பட்டு அதுல நம்ம வாசிக்கலாம். அதுக்கப்புறம் தான் அதனுடைய ஜெனரேஷன். அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி சுதன் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் தெரியுமா? பலமாய் ரூபிக்கப்பட்ட ஆவியானவரா இருக்கிறாரு. நீங்க நினைச்சுக்கணும், பலமாய் ரூபிக்கப்பட்ட ஆவியானவராய் மரித்தோரிலிருந்து எழுந்தவராய் எனக்குள் வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். எப்ப தெரியுமா வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு? ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு செகண்டும், 24 மணி நேரமும். அதாவது ஒவ்வொரு செகண்டும் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்குள்ள ஜீவித்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்குள்ள அதிசயமான காரியங்களை விளங்கி பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அந்த தேவன் தான் உயிரோடு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில உயிரோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட மரணத்தை ஜெயித்தவரா உங்களுக்குள்ள அவர் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமென். நீங்க நினைக்கிற பலமாய் ரூபிக்கப்பட்ட ஆவியானவரா எனக்குள் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்னும் நீங்க விசுவாசிங்க, உங்களை கொண்டுதான் பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். எதன் மூலமாய்?
கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாய், அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் என்னுடைய ஆவி ஆத்மாவை அவர் உயிர்ப்பிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு எனக்குள்ள ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும்போது எதுவும் உங்களை அசைக்கவே முடியாது, எதுவும் உங்களை தொடவே முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார் என்று சொன்னால் எதுவும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. ஆமென். நீங்க நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவரை உறுதியாய் பற்றுக்கொண்ட மனது உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் உங்களை பூர்ண சமாதானத்துக்குள்ள காத்துக்கொள்வார். ஆமென். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க விசுவாசிங்க. அவர் உங்களுக்குள்ள நிரந்தர சமாதானத்தை அவர் தந்து உங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். அதை குறித்து தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பலமாய் ரூபிக்கப்பட்ட ஆவியானவராய், பலமாய் ரூபிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவாய் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். எதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வார்த்தையானது நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கு இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இது யார் இடத்துல சொல்றாரு அப்படின்னா, மார்த்தாள் இடத்துலையும் மரியாள் இடத்துலையும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, செத்தவனை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை எனக்கு இருக்குது, நான் என்ன செய்வேன். அதாவது ஆண்டவர் மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்ற, லாசரு உயிரோடு கூட அவ வருவான் அப்படின்னு சொன்ன அவ சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆமாண்டவரே, கடைசி நாட்கள்ல மருத்துவங்கள்லாம் உயிரோடு கூட என்ன செய்வாங்க, வருவாங்கிறது நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். மரிச்சாலும் என்ன செய்வாங்க, இப்ப மரிச்சாலும் கடைசி நாட்கள்ல அவங்க உயிரோடு கூட வருவாங்க. அப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை மார்த்தாள் இடத்துலயும் மரியாள் இடத்துலயும் பார்த்த ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைலாம், அவர் அவளை நோக்கி. யாரை பார்த்து? இயேசு மரியாளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்க வெளியேறப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இயேசு மரித்தவரல்ல, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். அதே இந்த வசனத்துல வாசிக்கிறோம், நான் மரித்தாலும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியானவரான இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நம்பணும், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை என்னோடு கூட இருக்கிறது. அதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவளை பார்த்து, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுல சொல்லப்பட்டிருக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் எப்படி இருப்பான்? மரிச்சாலும் பிழைக்கும். நீங்க சொல்லணும், ஆண்டவரே, நான் மரிச்சாலும் கிறிஸ்துவுக்குள் என்னை உயிர்ப்பிக்க செய்கிற ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறீங்க. இன்றைக்கு நான் உங்களை விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நான் உங்களை நம்புறேன், இன்னைக்கு நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவர் உயிர் பெற செய்வார். நம்புங்க, உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்து உங்களை உயர்த்தி வைக்க போறார். நீங்க கலங்காதீங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்களை கொண்டுதான் அதிசயமான காரியங்களை உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்யப்படுகிறார். ஆமென். மரித்தேன், இதோ சதா காலங்களில் நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு கூட இருக்கிறேன். மரித்தார், ஆனால் இன்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். அதான் சொல்றேன், மரித்தேன், இதோ நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். நல்லா சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் நம்மளுக்கு இனிதான நாள், இந்த நாள் நம்மளுக்கு சந்தோஷமான நாள், இந்த நாள் நம்மளுக்கு கொண்டாட்டத்தின் நாள். இந்த நாளில் நீங்க எந்த சபைக்கு நீங்க போறீங்களோ, உங்களுடைய எந்த சபையில நீங்க இருக்கிறீங்களோ அதே இடத்துல நீங்க கர்த்தரை இன்னைக்கு காலையில போய் நீங்க ஆராதிக்க போறீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க. நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை அவர் இந்த நாள செய்ய போறார். அவர் உயிர்த்தெழுதல் என்னை உயிர்ப்பிக்க செய்திருக்கிறது என்று விசுவாசிங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, கிறிஸ்து மரித்தார், ஆனால் இன்றைக்கும்
சதா காலங்களிலும். சதா காலங்களிலும் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்துல ஆண்டவருடைய வருகை வர வரைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருந்து, அது மாத்திரமல்ல, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை அவர் உடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவன் தான் நம்மளோட கூட இருந்து உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை அவர் கையில் இருக்கிறது. அந்த கையில் இருக்கிற அந்த அதிகாரத்தினுடைய வல்லமையை கர்த்தர் சபைக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. எப்படி கொடுத்து விட்டாரு? சபைக்கு மொத்தமா கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நீங்க எப்படி தெரியுமா இருப்பீங்க? பரலோகத்துக்கும் மரணத்துக்கும் ஆதாரமாய் நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்க கையில கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை தெரியுமா? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த அந்த அதிகாரத்தின் வல்லமையை உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்து விட்டார். உங்களுக்குள்ள அதை உங்க கையில நீங்க வாங்கி விட்டீங்கன்னா மாத்திரம் போதும் செய்ய வேண்டியதை அவர் தரமா கட்டளை செய்யணும். ஆமே. இந்த கடைசி வேலையில லெசன் நான் முடிக்க போறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் மரித்தால் இன்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமே. நீங்க மரித்தாலும் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கென்று நீங்க பிழைத்திருக்கிறீங்க. அவருடைய மரணத்தின் சாயல்ல கர்த்தர் உங்களை ஒழித்து விட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமே. சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லணும், ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமே. நீங்கெல்லாம் உடன்படிக்கை கீழே இருக்கிறீங்க. எந்த உடன்படிக்கையின் கீழே தெரியுமா? கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் கீழே இருக்கிறீங்க. ஏதும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. இனி உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இனி உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். இனி உங்க வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கும். இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இல்லையோ, இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் நாளில் அவர் ஈஸ்டர் தினத்துல உங்களை அவர் உயிர்ப்பிக்க செய்து இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நீங்க இருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறபடினா எதுவும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. எதுவும் உங்களை அழிக்கவே முடியாது. எதுவும் உங்களை ஒழிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களை தருவாரு. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும். நீங்க அழகா இருப்பீங்க. நீங்க அற்புதமா இருப்பீங்க. நீங்க ஆச்சரியமானதாக காண போறீங்க. கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும். ஆமே. இந்த நாள் இந்த வார்த்தை கேட்டுட்டு உங்களை கர்த்தர் நிறைவே ஆசீர்வதிக்க போறார். ஆமே. அதான் சொல்லி மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிற மரணத்தையும் பாதாளத்துக்குரிய திறவுகோடை கர்த்தர் அவர் கையில் இருக்கிறத கர்த்தர் நம்ம சபைக்கு கர்த்தர் தந்துவிட்டார். அதை நீங்க விசுவாசிங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறாரு. அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறாரு. அதிசயங்களை செய்ய போறாரு. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் மரணத்தை செய்தவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு செய்தது கர்த்தர் தருவார். ஆமே. அதை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தருவார். நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, மரணத்தையும் பாதாளத்தையும் உடைய திறவுகோலை நீங்க வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறீங்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது மரித்தாலும் நீங்க பிழைத்திருப்பீர்கள். ஆமே. சந்தோஷமா இருங்க. நீங்க ஆண்டவரை இன்னைக்கு கொண்டாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிங்க. உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். நம்ம எல்லா கண்களையும் முடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை பார்த்துக்கலுங்க. இன்னைக்கு ஆண்டவரே, என்னை முழுவதுமா உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறேன். என்னை முழுவதுமா உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறேன். உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள்ள நான் இருக்கிறேன். நான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோர்ந்து போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்வார். நம்மள கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீர் அபரிதமாய் ஆசீர்வதித்து, கர்த்தாவே, இந்த ஈஸ்டர் நாளில் உங்கள் வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பேரையும் அபரிவிதமாக நீர் ஆசீர்வதித்து, அவங்களுக்கு உண்டான சகல தேவைகளையும் பரத்திலிருந்து நீங்கள் கொடுத்து, நீங்கள் உயிரோடு கூட இருக்கிற தேவனா இன்றைக்கு நீங்கள் வீட்டிருக்கிறீங்க. அந்த வார்த்தையை தியானிக்கிறோம். இன்றைக்கும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறதுக்காக நன்றி. உயர்த்தி வைக்க போகிறதுக்காக நன்றி. அதிசயமான காரியங்களை நீங்கள் விலகப்பட போகிறதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே கர்த்தர் கிரியை செய்ததுக்காக நன்றி. கர்த்தரே எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருந்து ஒவ்வொரு வேதுக்கு கர்த்தர் ஜெயத்தை தந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். உங்க கிருபைகளை பிடிக்கும். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை யாரால கேட்டாங்களோ அநேக பேருக்கு நன்மை நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை கத்த தரப்போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. ஆவியானவர் பெரிய காரியங்களை இந்த நேரத்திலிருந்து நீங்க செய்ய போறதுக்காக நன்றி.
சகல துதி ஞான மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மளால் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து இருப்பதாக. நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அடுத்த வாரம் சந்திக்கும் வரை தேவ கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.